பணித்துளிகள் ஏப்ரல் 5, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பச்சை சிவப்பு வழித்தடம். தியான வசனம் எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். பெங்களூரு விமான நிலையத்துல நூற்றுக்கணக்கான பயணிகள் வந்து இறங்குவதால ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பரிசோதனை செய்ய முடியாது என்று பச்சை வழித்தடம், சிவப்பு வழித்தடம் என்று 2 வழித்தடங்கள் பிரயாணிகள் தங்கள் உடைமைகளுடன் வெளியேற வசதிகள் செய்யப்பட்டிருந்தனவாம். சுங்கவரி கட்ட வேண்டாத உடைமைகள் இருந்தால் பச்சை வழித்தடத்தின் வழியாகவும், சுங்கவரி கட்ட வேண்டிய பொருட்கள் எடுத்து வந்திருந்தால் சிவப்பு வழித்தடத்தின் வழியாகவும் வந்து நிற்பார்களாம். அப்பொழுது அதிகாரிகளிடம் தங்கள் உடைமைகளை காண்பிக்க வேண்டுமாம். அவர்கள் அவற்றை சோதித்த பிறகு உரிய சுங்கவரி செலுத்திய பின்பு அவற்றை எடுத்து செல்ல அனுமதி கொடுப்பார்களாம். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, சுங்கவரி செலுத்துவதை தவிர்க்க கள்ளத்தனமா தங்களிடம் சுங்கவரி செலுத்த எதுவும் இல்லாதது போன்று பச்சை வழித்தடத்தின் வழியாக வெளியேற முயற்சி செய்வாங்களாம். அப்படித்தான் 2025 மார்ச் மாதம் 3ஆம் தேதி பெங்களூரு விமான நிலையத்துல சுங்கத்துறை அதிகாரிகள் சுறுசுறுப்பா வேலை செய்து கொண்டிருந்தனராம். அந்த நேரத்துல ஒரு பெண் பயணி பச்சை வழித்தடத்தின் வழியா வெளியேற முயற்சி செய்திருக்காங்க. அப்போ எச்சரிக்கை ஒலி அடித்ததாம். தங்கம் நமது உடல்ல இருந்தா எந்த விதமான ஒலியையும் எழுப்புமா. சுங்கத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பெண்ணை கூட்டி சென்று சோதனை செய்து பார்த்த போது அவங்களுடைய உடல்ல டேப் வைத்து ஒட்டப்பட்டிருந்த தங்க கட்டிகளை கண்டுபிடித்தனராம். அந்த பெண்மணி அணிந்திருந்த ஆடையின் பையிலும் தங்க கட்டிகள் இருந்தனவா. மொத்தம் 14 கிலோ தங்கம் கடத்தி வந்திருந்ததால் உடனடியாக அவங்களது வீட்டையும் சோதித்த போது அங்கே 2.67 கோடி பணமும் ரூபாய் 2 கோடிக்கான தங்க நகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டனவாம். மொத்தமா பறிமுதல் செய்யப்பட்ட மதிப்பு சுமார் 17 கோடி ரூபாயாம். இதனால அந்த பெண்மணி சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு மனவேதனையும் அவமானமும் அடைந்தாங்கன்னு நாம செய்தித்தாள்ல வாசிக்கலாம். வேதத்துல 1 தீமோத்தேயு 6 வசனங்கள் 16 முதல் 19 வாசிச்சா, சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த வசனத்தின்படி நாம் வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.